அதாங்க மாபெரும் பிரச்சனையே. ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவா அரசியல். 2வது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் வேட்பாளர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஜெயிக்கணும்னு ஆசை இல்லைங்க. வேட்பாளர் ஆகணும். ஏன்னா அடுத்த கட்ட அரசியல் அதை வச்சுதான் இருக்கு. அதிகாரிகளோட தொடர்பு அதை வச்சுதான் இருக்கு. நான் தாங்க இந்த தொகுதியில தாவேகாவோட வேட்பாளர்னு அறிமுகப்படுத்திக்கிடுவாங்க. தேர்தல்ல வெற்றியே பெறாட்டாளுங்க. அதுவே ஒரு அறிமுகம். அப்போ அந்த வேட்பாளருங்கிற அந்தஸ்தை விட்டு கொடுப்பதற்கு பணிபுரிந்தவர்கள் தயாரா இருக்க மாட்டாங்க. இதுதான் இதோட உண்மையான சிக்கல். நீங்க சொல்ற மாதிரி கட்டுப்பாடு இல்லாதனால எல்லா தொகுதியிலையும் 5-6 பேர் கிளம்பிட்டாங்க. அவங்களை எப்படி இவங்க சமாதானப்படுத்த போறாங்க அதெல்லாம் தெரியல. அது பெரிய அளவுக்கான ஒரு அமைப்பு வேணும் அதுக்கு. அதெல்லாம் விஜய் சந்திக்க போகிற பிரச்சனைகள் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னது இந்த பெண்கள் வாக்குகள். ஏன்னா திமுகவுக்கு தான் பெண்கள் வாக்குகள்னு சொல்லும் போது இல்ல எனக்கு தான் பெண்கள் வாக்குகள் அதிகம் அப்படின்ட்டு. இப்ப இந்த பிரச்சனைகள் பெண்கள் மத்தியில என்னவா எதிரொலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் யார் வீட்டு பிள்ள? படமே எங்க வீட்டு பிள்ளை தானே. உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றது என்ன புதுசா என்ன? அப்புறம் அண்ணங்கிற கான்செப்ட் எல்லாம் எப்போ திமுக காலத்துல வந்துருச்சுங்க. அது 1952-57 காலத்திலே வந்துருச்சு. அண்ணன் தம்பி. அண்ணாவே அண்ணா தானேங்க. அறிஞர் அண்ணா தானே. விஜய் அண்ணா கிடையாதுங்களே. அறிஞர் அண்ணா தானே. திமுக இப்ப உதய அண்ணா தானே கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய யூனிக் கான்செப்ட் எல்லாம் நான் பாக்கலைங்க. அறிஞர் அண்ணா தாங்க. அண்ணன் தம்பி அதெல்லாம் தோழர்னு இருந்த கான்செப்டுங்க. அப்போ நாங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி தாங்க பெரிய அளவுக்கு செல்வாக்கோட இருந்துச்சு. விவசாயிகள் பிரச்சனை தஞ்சாவூர்ல விஜய் இவ்வளவு பேசுறாரு. தஞ்சாவூர் மாவட்டத்தோட அரசியல் என்ன தெரியுமா? டெல்டா ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தோட அரசியல் பொது உடைமை அரசியல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யாரு? பொது உடைமை பாடல்கள் கொடுத்தது யாரு? பொது உடைமை அரசியலுங்க. அதை வீழ்த்தி திராவிட அரசியல் டெல்டால வந்துச்சுங்க. காரணம் காங்கிரஸ் ஒரு நிலச்சுவாண்டார் கட்சிங்கிற ஒரு இமேஜ் வந்துருச்சு. சுதந்திரத்துக்கு பிறகான இமேஜ் காங்கிரஸ் கட்சிக்கு பணையார் கட்சி இமேஜ்.